قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العليم. عن عثمان رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவிலா அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் கூட்டத்தார் நல்லற தோழர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே இரவு வணக்கத்தை முடித்துவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் என்று நாமெல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம். அந்த நல்ல நோக்கம் நிறைவேற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிருபை செய்வானாக. அதன் மூலம் இம்மையிலேயும் மறுமையிலேயும் நம் அனைவருக்கும் அதிகமான பலன்கள் கிடைக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிருபை செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அவர்கள் நேர்வழி வருவதற்காக பல காலகட்டத்திலே இறை தூதர்களை தீர்க்க தரிசிகளை அனுப்பியிருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இறுதியாக இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாக வந்தவர்கள்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய அந்த திருமறை திருக்குர்ஆன் தான் உலக மக்கள் அனைவருக்கும், ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவருக்கும், இனி வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த ஒரு திருமறை குர்ஆன் தான் வழிகாட்டி, வாழ்வியல் வழிகாட்டி. அந்த திருமறை திருக்குர்ஆனின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஏராளமான இடங்களிலே சுட்டி காண்பிக்கின்றான். அந்த திருமறை திருக்குர்ஆனின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கும் மிகப்பெரிய சோதனைகளுக்கும் சங்கடங்களுக்கும் நாம் ஆட்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம். திருமறை திருக்குர்ஆனை படிப்பதற்கும் அதை சிந்திப்பதற்கும் அதை ஓதுவதற்கும் நாம் அதிகமாக கவனம் எடுப்பது கிடையாது. திருமறை திருக்குர்ஆன் இறங்கிய மாதத்திலே இந்த திருமறை திருக்குர்ஆனை பற்றி இந்த திருக்குர்ஆன் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு சமூக மக்களுக்கு மத்தியிலேயே சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு புறம் திருக்குர்ஆன் அரபி மொழியிலே இறங்கி இருக்கிறது என்றாலும் அரபி மொழியிலேயே நாம் அதை ஓதினாலும் அதை படித்தாலும் அதை மனனமிட்டாலும் அதிகமாக நன்மைகளை கொள்ளையடிக்கலாம் இல்லையா? திருமறை திருக்குர்ஆனை பொருள் தெரியாமலேயே அதை ஓதினாலும் அதை மனனமிட்டாலும் அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கலாம். மற்றொரு புறம் திருமறை திருக்குர்ஆனை அவரவர்களுடைய தாய்மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட அவரவர்களுடைய தாய்மொழியிலே படித்தோம் என்று சொன்னால், அதை சிந்தித்தோம் என்று சொன்னால், அதை விளங்கினோம் என்று சொன்னால் மெய் சிரிக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு வசனங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்ற பொழுது வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர் என்பதாக 54வது அத்தியாயம் 22வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். இதே வசனத்தை பல இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறான். அப்ப இந்த திருமறை திருக்குர்ஆன் சிந்திப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இலகுவாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றான்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரபி அல்லாத பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த திருமறை திருக்குர்ஆனை புரிந்திருக்கிறார்கள். அரபி அல்லாத சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவர்கள் இந்த திருமறை திருக்குர்ஆனை விளங்கி இருக்கிறார்கள். அரபி அல்லாத சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் இந்த திருமறை திருக்குர்ஆனை விளங்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த திருமறை திருக்குர்ஆனை நாம் சிந்திக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் இடப்பட்ட ஒரு கட்டளை. 47வது அத்தியாயம் 24வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அஃபலாயத தப்பரூனல் குர்ஆன் அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் பூட்டுகளால் பூட்டப்பட்டிருக்கிறதா? இந்த வசனம் தாங்க போய் நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டுட்டோமே, ஆரம்பத்திலிருந்து இந்த வசனத்தை தான் நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு நம்மளுடைய ஒரு எண்ண ஓட்டம். ஆனால் அதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த திருமறை திருக்குர்ஆனை நாம் விளங்கி இருக்கிறோமா, படித்திருக்கிறோமா, சிந்தித்திருக்கின்றோமா? உதாரணத்திற்கு சொல்வதென்றால், இன்ன பிற சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய கரங்களிலே எப்பொழுதும் வேதத்தை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களோடு நீங்கள் 10 நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரம் பயணித்தீர்கள் என்று சொன்னால் 2 வசனங்களையாவது, 2 சுவிசேஷங்களையாவது, 2 ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லாமல் விடமாட்டார்கள். ஆனால் நாம் என்றைக்காவது ஒரு நாள் திருமறை திருக்குர்ஆனை படித்து விளங்கி அதை இன்ன பிற மக்களோடு பகிர்ந்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அதிகமாக கேட்கின்றது, சிந்திக்க மாட்டீர்களா, புரிந்து கொள்ள மாட்டீர்களா, விளங்கி கொள்ள மாட்டீர்களா? இதுதான் இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய அதிகமான கேள்வி. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய உணவை கவனிக்கட்டும் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நமக்கு நோன்பு முடிந்த உடனே என்ன உணவு, நோன்பு வைக்கும் போது என்ன உணவு, அப்படி சிந்திக்க சொல்லவில்லை. இந்த உணவு எப்படி கிடைக்கின்றது? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 80வது அத்தியாயம் 24வது வசனத்திலே பேசுகின்ற பொழுது அவர்களுடைய உணவை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? வானத்திலிருந்து நாம் தான் தண்ணீரை ஊற்றினோம், பூமியை முறையாக நாம் தான் பிளந்து உங்களுக்கும் கால்நடைகளுக்கும் திராட்சை தோட்டங்களையும் பல்வேறு தோப்புகளையும் கனி வர்க்கங்களையும் தீவனங்களையும் நாம் தான் உங்களுக்கு உண்டாக்கி தருகிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த பூமியினுடைய ஒரு பண்பு, அந்த பூமிக்குள்ள எதை புதைத்து வைத்தாலும் அதை என்ன செஞ்சிருங்க, இல்லாம ஆக்கிரும். ஒரு கட்டையை புதைச்சு வச்சாலும், ஒரு கல்லை புதைத்து வைத்தாலும், ஒரு மனிதனையே புதைத்து வைத்தால் கூட சில நாட்களுக்கு அப்புறம் அது அங்க இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அப்ப பூமியினுடைய ஒரு பண்பு, அதற்குள்ள எதை வைத்தீங்கனாலும் அது இல்லாம ஆக்கிரும். அப்படி இருக்கின்ற பொழுது கைகளால் நசுக்கி தூக்கி எறிந்து வரக்கூடிய ஒரு சாதாரண விதை, சாதாரண ஒரு வித்தை இந்த மனிதன் பூமிக்குள்ளே புதைத்து வைக்கிறான். இந்த மனிதனால் பூமிக்குள்ள புதைத்து வைக்க மட்டும்தான் முடியும். அந்த பூமியிலிருந்து அவனால் அதை வெளியே கொண்டாட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நாம் தான் அதை பூமியை பிளந்து உங்களுக்கான தானியங்களை, உங்களுக்கான உணவை, கால்நடைகளுக்கான உணவை, தாவரங்களை, தோப்புகளை, திராட்சை தோட்டங்களை, ஒலிவ மரங்களை, பல்வேறு விதமான தாவரங்களை எல்லாம் நாம் தான் கொண்டு வருகிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று சொன்னால், சாதாரணமாக மனிதனையோ கட்டையோ இரும்பையோ எல்லா பொருட்களையும் உண்டு இல்லை என்று ஆக்கக்கூடிய அந்த மண், அந்த பூமி விதையை சாப்பிட எவ்வளவு நேரமாகும்? அப்ப இந்த விதையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அங்கிருந்து முளைய வச்சு வெளியே கொண்டு வருகிறான் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, எல்லா நபிமார்களும் எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு விளக்குகிறார்கள், வேதத்தின் கட்டளைப்படி வாழ்ந்து காட்டுகிறார்கள். எந்த சமுதாயமாவது இறைவன் வழங்கிய அந்த வேதத்தை அந்த சமுதாயத்திலே அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இறைவன் வழங்கிய எந்த வேதத்திலையும் மனித சொற்கள் கலவாமல், மனித கையாடல் ஆகாமல் எந்த ஒரு வேதமும் இன்றைக்கு அசல் வடிவிலே இல்லை. ஆனால் இறைவனால் வழங்கப்பட்ட திருமறை திருக்குர்ஆன் கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது என்று நாம் பெருமையாக பேசிக் கொள்கிறோம். இந்த 14 நூற்றாண்டுகளாக இறைவனால் வழங்கப்பட்ட திருமறை திருக்குர்ஆன் இன்றளவும் அதே வடிவத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருமறை திருக்குர்ஆனுக்கு பல்வேறு விதமான சுய விளக்கங்களை மனோ இச்சைப்படி கொடுத்தாலும் கூட அந்த இறைவனுடைய அந்த வேதத்திலே அவர்களுடைய கையாடல் முடியவில்லை, அவர்கள் கைச்சரக்கை சேர்க்க முடியவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி திருமறை திருக்குர்ஆனை இறக்கினானோ அதே அடிப்படையிலேயே இந்த திருமறை திருக்குர்ஆன் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த குர்ஆனுக்கு உண்டான ஒரு தனிச்சிறப்பு. வேற எந்த நூலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்ட எந்த ஒரு நூலும் இதே வடிவில் பாதுகாக்கப்படவில்லை. சுமார் 23 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8000 நாட்களுக்கு பக்கத்திலே 6666 வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சன்னம் சன்னமாக கால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னால் 14 நூற்றாண்டுகள் கழித்த பின்பும் இந்த திருமறை திருக்குர்ஆன் தான் அரபியில உயர்ந்த இலக்கியமாக, வேற எந்த நூலுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவில் அரபியில ஒரு உயர்ந்த இலக்கியமாக திருமறை திருக்குர்ஆன் இருக்கிறது.
அதே மாதிரி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேத நூல்களையும் ஒரு இடத்திலே கொண்டு வந்து போட்டு அழித்து விட்டோம் என்று சொன்னால், எரித்து விட்டோம் என்று சொன்னால், அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் திருமறை திருக்குர்ஆனை நம்மால் பிரதி எடுக்க முடியும் என்று சொன்னால், எத்தனையோ லட்சக்கணக்கான ஆஃபில்கள், இங்க ஒரு ஆஃபில் இருக்கிறாரா இல்லையா, இது மாதிரி லட்சக்கணக்கான ஆஃபில்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனை வாழ வைக்கின்றான். அதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த வேதத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இப்படி நிறைய வேதங்களை எல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது படிச்சிருப்போம், பாலர் பாடத்துல. ஆனா அந்த வேதங்களை பற்றி எல்லாம் மற்ற நண்பர்களுக்கும் கேட்டு பார்த்தால் அதை பற்றி எந்த ஒரு ஞானமும் இல்லாமல், அதை பற்றி சொல்லுவதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் தெரியாது. அதே போல்தான் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகமும் திருமறை திருக்குர்ஆன் எங்களுக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமறை திருக்குர்ஆனை பற்றி ஏதாவது ஒரு சில செய்திகளை நாம் மனனமிட்டிருக்கிறோமா? ஏதாவது ஒரு சில செய்திகளை அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விதத்திலே நாம் தயாராகி இருக்கின்றோமா? திருமறை திருக்குர்ஆனை அடுத்தவர்களிடத்தில் அறிமுகம் செய்கிறோமா? நமக்கு மட்டுமே இறக்கப்பட்ட திருமறை திருக்குர்ஆன் என்று நாம் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும், உலக மக்களுக்கெல்லாம், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டிதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி, அதுவும் நன்மை எது தீமை எது என்று தெளிவாக காட்டக்கூடிய, நேர்வழியை காட்டக்கூடியது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்றான். என்றால் வேதங்களுடைய அசல் மொழி, எந்த மொழியிலே ஒரு வேதம் இறங்கியதோ அந்த அசல் மொழி இன்றைக்கு உலகத்திலே எங்கேயும் இல்லை. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் திருமறை திருக்குர்ஆனுடைய அசல் மொழி என்ன மொழிங்க? நமக்கெல்லாம் தெரியும். இந்த அசல் மொழி பேசக்கூடிய தாய்மொழியாக, மதர் டோனாக பேசக்கூடிய மக்கள் உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 15 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். திருமறை திருக்குர்ஆனுடைய அசல் மொழி இன்றைக்கும் பேச்சு வழக்கில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் திருமறை திருக்குர்ஆனுடைய ஒரு தனிச்சிறப்பாக இருக்கிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட பைபிள் எந்த மொழியில இறக்கப்பட்டுச்சு? சுரியானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மொழியில இருக்கக்கூடிய ஒரு பிரிவான அராமிக் மொழியிலே பைபிள் இறக்கப்பட்டுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட கிபி, கிறிஸ்துவத்திற்கு பின்பு 200 ஆண்டுகள் கழித்து கிரேக்க லத்தீன் மொழியிலிருந்து சுரியானி மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்படுகிறது. அசல் மொழி அழிஞ்சு வேற மொழியில இருந்த அந்த பைபிளை தான் அவங்க மீண்டும் தங்களுடைய மொழிக்கு மொழியாக்கம் செய்யறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூதர்களுடைய வேதமான தௌராத், இந்த தௌராத் வேதம் ஹிப்ரு மொழியில் இறக்கப்பட்டது. பிற்காலத்துல தான் அது லத்தீன் மொழியிலிருந்து ஹிப்ரு மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டது. அப்ப மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாமரை திருமறை திருக்குர்ஆன் தான். அதே மாதிரி வாழ்வில் வழிகாட்டுதல் அடங்கக்கூடிய மாமரை, அதே மாதிரி மனித சொற்கள் கலகாத ஒரு மாமரை இந்த திருமறை திருக்குர்ஆன் தான். இது உண்மையிலேயே இறைவேதம் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாருக்கு இருக்குது? முஸ்லீம்களை காட்டிலும் அடுத்த மக்களுக்கு இருக்குது. இது திருமறை திருக்குர்ஆன் இறைவனுடைய வேதம் தானா, அந்த ஒரு அந்தஸ்து, அந்த ஒரு தரத்தில் இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். திருமறை திருக்குர்ஆனுடைய பக்கங்களை புரட்டுகிறார்கள். எத்தனை திருமறை திருக்குர்ஆனை வாங்குறாங்க? 100, 200, 42,000 திருமறை திருக்குர்ஆன்கள் உலகெங்கிலும் பிரசுரிக்கப்பட்ட, உலகெங்கிலும் பதிப்பகத்திலே பதிப்பு செய்யப்பட்ட, பல நாடுகளிலே பல மொழிகளிலே மொழியாக்கம் செய்யப்பட்ட 42,000 திருமறை திருக்குர்ஆனை விலைக்கு வாங்கி ஓரிடத்துல இருந்து அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஓராண்டு, ஈராண்டு, 5 ஆண்டு, 50 ஆண்டு காலம் திருமறை திருக்குர்ஆனை பூத கண்ணாடி வைத்து பார்க்கிறார்கள். இது இறைவனுடைய வேதம் தானா, இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த கற்பனையா என்று 50 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 42 பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சி குழுவினர் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணி இந்த திருமறை திருக்குர்ஆனிலே இத்தனை நூற்றாண்டுகளாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, பதிப்பகத்தை சேர்ந்த அந்த ஒரு சில பிரிண்டிங் மிஸ்டேக்கை தவிர எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதாக உலகிற்கு அறிவிக்கிறார்கள். தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரா பக்ரால பேசுகிறானா இல்லையா? 2வது அத்தியாயம் 2வது வசனத்தில் இது அல்லாஹ்வுடைய வேதம், இதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது, இறை அச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். அப்ப இறை அச்சமுடைய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். திருமறை திருக்குர்ஆனை அதே போன்ற அடிப்படையில் நாம் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எழுத்து கிடையாது. அலிஃப்ங்கிறது ஒரு எழுத்து, லாமுங்கிறது ஒரு எழுத்து, மீமுங்கிறது ஒரு எழுத்து, மொத்தம் 30 நன்மை இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த திருமறை திருக்குர்ஆனை யார் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த திருமறை திருக்குர்ஆன் மறுமையிலே சிபாரிசு செய்யும், பரிந்துரை செய்யும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் பரிந்துரைக்காக எங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க? என்னைக்கோ இறந்து விட்ட, என்னைக்கோ அடக்கம் செய்யப்பட்டு
இருந்த இடமே தெரியாத அளவுக்கு மக்கி போனவர்களிடத்திலே சென்று எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள், எங்களுக்கு இறைவனிடத்திலே மன்றாடி வாங்கித்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நிச்சயமாக குர்ஆன் அதை ஓதியவருக்கு மறுமையிலே பரிந்துரை செய்யும். அப்படிப்பட்ட திருமறை திருக்குர்ஆனை நாம் கையில வைத்திருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, திருமறை திருக்குர்ஆனுடைய சூரத்துல் பக்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தை யார் தங்களுடைய வீடுகளில் ஓதுகிறார்களோ சைத்தான் அங்கிருந்து விரண்டோடுகிறான். எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு! எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்? ஜென்ம விரோதியாக இருக்கக்கூடிய அந்த சைத்தான் இருந்து நமக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? அப்படி ஒரு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? பக்கராவுடைய இந்த சூறாவை, திருமறை திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த பக்கரா அத்தியாயத்தை நாம் ஓதினோம் என்று சொன்னால் சைத்தான் விரண்டோடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் திருமறை திருக்குர்ஆனை அழகான முறையில் ஓதக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு என்னங்க பாக்கியம், என்ன அந்தஸ்து? மலக்குமார்களோடு சுவனத்திலே இருப்பார்கள். திருமறை திருக்குர்ஆனை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு திக்கி திக்கி சிரமமாக ஓதுகிறார்களா இல்லையா? அவர்களுக்கு 2 கூலிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த திருமறை திருக்குர்ஆனை நாம் விளங்க வேண்டும், இதை படிக்க வேண்டும், இதை ஓத வேண்டும், இதை சிந்திக்க வேண்டும். இதை சிந்திக்கக்கூடிய மக்களாக, குர்ஆனுடைய மக்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆனுடைய மக்களைத்தான் முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் எல்லாம் வெல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார்கள். அதே திருமறை திருக்குர்ஆனை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் வீழ்த்தி விட்டு சென்று கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அப்ப முன்னால் வாழ்ந்த மக்கள் இந்த முஸ்லிம்களை வெல்ல வேண்டும் அல்லது தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை விட்டு 3 விஷயங்களை திருப்ப வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு இருந்த பிரதமர் கிளாட்ஸ்டோன் என்று சொல்லப்படக்கூடியவன் நாடாளுமன்ற அவையிலே திருமறை திருக்குர்ஆனை எடுத்து அதனுடைய பக்கங்களை கிழிக்கின்றான். இந்த மாதிரி திருமறை திருக்குர்ஆனை கிழித்து நீங்கள் எறிந்து விட்டால் முஸ்லிம்களை வெல்ல முடியாது, வீழ்த்த முடியாது. அவர்களை விட்டு 3 விஷயங்களை விட்டும் அவர்களை நீங்கள் திருப்ப வேண்டும், அவர்களை விட்டும் தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அதிலே முதலாவது ஒரு விஷயம், திருமறையை விட்டு இந்த முஸ்லிம் சமூகத்தை திருப்ப வேண்டும். இரண்டாவதாக ஜும்மாவுடைய தினத்தை விட்டும் அவர்களை திருப்ப வேண்டும். மூன்றாவதாக அரஃபா சங்கமத்தை விட்டும் அந்த மக்களை திருப்ப வேண்டும். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் வெல்லலாம், இந்த இஸ்லாமியர்களை நீங்கள் வெல்லலாம். இல்லை என்றால் ஒரு காலத்திலும் வெல்ல முடியாது என்பதாக சொல்லுகிறான் என்று சொன்னால், திருமறை திருக்குர்ஆனை கையில வைத்திருக்கிறோம், அதை நாம் படிக்கிறோமா, அதை நாம் ஓதுகிறோமா, அதை பற்றி நாம் சிந்திக்கின்றோமா? ஒரு அரசு அதிகாரி ஒரு மாநிலத்திலிருந்து வேற மாநிலத்துக்கு வேலைக்கு போறாருன்னு சொன்னா அந்த பிராந்தியத்தின் மொழியை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு டியூஷன் வச்சு படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய இந்த திருமறை அல்லாஹ்வுடைய ஒரு பேச்சு, அல்லாஹ்வுடைய ஒரு கலாம் இல்லையா, அல்லாஹ்வுடைய ஒரு பேச்சு இல்லையா? இதை நாம் என்றைக்காவது படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? என்றைக்காவது சிந்தித்து இருக்கிறோமா? ஏதோ ஆலிம்சா படிப்பாரு, ஓதுவாரு, ஏதோ பயானுக்கு வரக்கூடிய தாயிகள் அழைப்பாளர்கள் படிப்பாங்க, 2 வசனங்களை சொல்லுவாங்க, அதோட முடிஞ்சது. திருமறை திருக்குர்ஆனுக்கும் நமக்கு என்னங்க வேணும்? யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் திருமறை திருக்குர்ஆன் வேணும் பார்சலுக்கு இல்லையா? ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்றால் துவக்கத்திலே ஆரம்பமாக குர்ஆனுடைய ஒரு சூறாக்களை, ஒரு சில வசனங்களை ஓத வேண்டும். அப்படித்தானே நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அபிசீனியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு முஸ்லிம்களுடைய ஒரு குழு செல்கிறது. எதற்காக? தங்களுடைய நாட்டிலே அல்லாஹ்வை வணங்க முடியவில்லை, ஓத முடியவில்லை, தொழுக முடியவில்லை, இஸ்லாமிய அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அபிசீனியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டிற்கு இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் செல்லுகிறார்கள். அந்த சமூகத்திற்கு தலைவராக ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. அந்த குழு அங்க போய் இருக்கும்போது மக்கள் இருந்து ஒரு குழு போய், இவர்கள் எல்லாம் எங்க ஊரை சேர்ந்தவர்கள், அங்கே எங்களுக்கு இடையில நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு புதுசா ஏதோ ஒரு மார்க்கத்தை எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க, எங்க மார்க்கத்திலே இவங்க இல்ல, உங்க மார்க்கத்திலே இல்ல, இவங்களை எங்களோட திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க. கிறிஸ்துவ மன்னராக இருக்கக்கூடிய நஜ்ஜாசி மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க. உடனே அந்த நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் அந்த ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களையும் நபி தோழரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்கும் பொழுது அந்த மன்னர்கிட்ட அழகான முறையில ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, மன்னரே, நாங்கள் எதையும் அறியாதவர்களாக இருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், செத்தவைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், மானக்கேடான அசிங்கமான செயல்களை செய்து கொண்டிருந்தோம், சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், அண்டை வீட்டாரோடு தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தோம், அநியாயமாக உயிர்களை கொலை செய்து கொண்டிருந்தோம், எங்களிலே பலமானவர்கள் பலவீனர்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான். இந்நிலையில் இவ்வளவு கெட்ட தவறான மூட பழக்க வழக்கமான செயல்கள் இருக்கிறவங்கள்ட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தூதரை அனுப்புகிறான். அந்த தூதருடைய பாரம்பரியத்தை, அவருடைய நேர்மையை, அவருடைய உண்மை தன்மையை நாங்கள் அறிவோம். அவர் எங்களுக்கு அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும்,
மற்றவைகளை வணங்கக்கூடாது. மரத்தை, செடிய, கொடிய, சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது. உண்மையை மட்டுமே பேச வேண்டும். அமானிதத்தை பேண வேண்டும். அதே மாதிரி சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அண்டை வீட்டுக்காருக்கு தொல்லை கொடுக்க கூடாது. இறைவனால் தடை செய்யப்பட்டதையெல்லாம் விட்டுறணும். உயிரை கொலை செய்யக்கூடாது. அசிங்கமான காரியங்களை செய்யக்கூடாது. பொய் பேசக்கூடாது. அனாதை சொத்துக்களை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தொழுக வேண்டும். அதே மாதிரி நோன்பு நோக்க வேண்டும். அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி கருப்புள்ள பெண்கள் மீது நீங்கள் அவதூறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி லைனா ஒரு பட்டியலே போடுறார் அந்த நபி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் எங்களுக்கு தவறான பழக்க வழக்கத்திலிருந்தும், கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்தும், மூட பழக்க வழக்கத்திலிருந்தும் எங்களை எல்லாம் சரியான பாதைக்கு, நேரான பாதைக்கு இப்படி எங்களை வாழச் சொல்கிறார் என்று ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நஜ்ஜாசி மன்னரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, அடுத்த நாள் அந்த நஜ்ஜாசி மன்னரிடத்தில் அந்த குறைசி குஃபார்கள் எல்லாம் போய் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து பத்தி என்ன சொல்றாங்க, ஈசாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, உங்களுடைய நபியை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்கிறாங்க. அடுத்த நாள் மறுபடி நபி தோழர்களை கூப்பிட்டு அந்த மன்னர் அழைக்கின்றார். அழைச்சு ஈசாவை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, ஈசா அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர். அதே மாதிரி ஈசா அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னவர், அல்லாஹ்வுடைய வார்த்தையால் உருவானவர் அப்படின்னு சொல்லி அந்த நபி தோழர்கள் அந்த மன்னரத்தில் சொல்லுகின்ற பொழுது, உங்களுடைய நபி முகமதுக்கு வந்துட்டு அல்லாஹ்வுடைய வேதம் வருகிறது, வஹி வருகிறது என்று சொல்லுகிறீர்களா இல்லையா, அதை கொஞ்சம் வாசித்து காட்ட முடியுமான்னு கேட்கிறாங்க. உடனே ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த 19வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய காஃப் ஹா யா ஐன் சாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூரா மரியமை எடுத்து அங்கே மன்னர் முன்னால் ஓதுகின்ற பொழுது, மன்னர் முன்னால் ஓதிக்கொண்டே இருக்கிறார். அந்த நஜ்ஜாசி மன்னருடைய தாடிகள் எல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு அவர் மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி சொப்பட்டு அழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பாதிரிமார்களும் அங்க இருக்கக்கூடிய பரிவாரங்களும் எல்லா மக்களும் அழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்துவ மன்னர் திருமறை திருக்குர்ஆனை கேட்ட மாத்திரத்திலேயே கண்களிலிருந்து கண்ணீரை வடிக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் எத்தனை முறை திருமறை திருக்குர்ஆனுடைய வசனங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனை முறை திருமறை திருக்குர்ஆனுடைய வசனங்களை படித்திருக்கிறோம். எங்கேயாவது நம்முடைய கண்ணு கலங்கி இருக்கின்றதா? திருமறை திருக்குர்ஆனை ஓதினோம் என்றால், படித்தோம் என்றால் கண்கள் கலங்க வேண்டும் என்பதாக திருமறை திருக்குர்ஆன் எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்க்கு முன்னாடி போய் நின்று ஒரு அத்தியாயத்தை ஓதுறாங்க. அந்நஜ்ம் என்று சொல்லப்படக்கூடிய 53வது அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓதிக்கொண்டே இருக்கின்ற பொழுது 53வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 62வது வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற பொழுது அந்த ஓதுவதற்குண்டான சஜிதா செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்கின்ற மாத்திரத்திலேயே அவர்களோடு இந்த முஸ்லீம் மக்களும் சஜிதா செய்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர்களோடு இந்த முஸ்லீம் மக்களும் சஜிதா செய்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களும் ஜின்களும் சஜிதா செய்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட திருமறை திருக்குர்ஆன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மனிதர்களுடைய உள்ளத்திலே, முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே அல்ல, மனிதர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரு திருமறை திருக்குர்ஆனை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், திருமறை திருக்குர்ஆன் போன்ற ஒரு நூல் அல்ல, ஒரே ஒரு அத்தியாயம் 286 வசனங்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு சூறாவல்ல, 3 வரி இருக்கக்கூடிய ஒரு சிறிய சூறாவை கூட ஒட்டுமொத்த உலக மக்களாலும் கொண்டு வர முடியாது. முடிந்தால் கொண்டு வாருங்கள் என்பதாக திருமறை திருக்குர்ஆன் மனித சமூகத்திற்கு சவால் விடுகிறது. திருமறை திருக்குர்ஆன் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு நாளாச்சுங்க? 1400 வருடங்கள் ஆகிவிட்டதா இல்லையா? சமகாலத்திற்கு ஏற்ப திருமறை திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குதா இல்லையா? இன்றைக்கு திருமறை திருக்குர்ஆனை யார் எடுத்து படித்தாலும் நம்மை நோக்கி பேசுவதை போல் உள்ளதா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மக்களை நோக்கி பேசுவது போல் உள்ளதா? அன்றைக்கு படித்த அந்த மக்கள் எங்களை நோக்கித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், எங்களை நோக்கித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பதிலளிக்கிறான், எங்களுக்கு தான் இப்படி ஆறுதல் சொல்லுகிறான் என்று அந்த மக்கள் நம்பினார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு திருமறை திருக்குர்ஆனை எடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னாலும், வாசித்தீர்கள் என்று சொன்னாலும், அதை திறந்து பார்த்தீர்கள் என்று சொன்னாலும், அது உங்களோடும் அது நம்மோடும் பேசும் திருமறை திருக்குர்ஆன். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வேதத்தை நாம் கையிலே வைத்திருக்கிறோம். இது உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வேதம் தான் என்பதற்கு பல சான்றுகள் திருமறை திருக்குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கற்பனையாக எழுதியிருந்தார்கள் என்று சொன்னால் பல்வேறு விதமான தவறுகள் இருந்திருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். திருமறை திருக்குர்ஆன் இறக்கி 1400 வருடம் ஆகிவிட்டது என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் இருந்த பல்வேறு புத்தகங்கள் இன்றைக்கு இருந்தது என்று சொன்னால் 1400 தப்புகளை அந்த புத்தகங்களில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் திருமறை திருக்குர்ஆனிலே ஒரு தவறை கூட நம்மால் சுட்டி காட்ட முடியாது.
திருமறை திருக்குர்ஆன் சூரியனை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் மறுத்திருக்கிறதா? திருமறை திருக்குர்ஆன் சந்திரனை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் மறுக்கின்றதா? மலையை பற்றி பேசுகின்றது. அதே மாதிரி கரு வளர்ச்சியை பற்றி பேசுகின்றது. அதே மாதிரி தேனீக்களை பற்றி பேசுகின்றது. அதே மாதிரி தாவரங்கள் மின்ன பிற விலங்குகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கும் என்று திருமறை திருக்குர்ஆன் பேசுகிறது என்று சொன்னால், இப்படி பல்வேறு விஷயங்களை திருமறை திருக்குர்ஆன் பேசுகிறதை விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் கண்ணோட்டத்தோடும் உரசி பார்த்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு தவறையும் யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் திருமறை திருக்குர்ஆனுக்குள்ள ஒரு சிறப்பு. லவ் அன்ஜல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் அரைது ஹாசியம் முத்தசத்தியம் மின் ஹசியத்தில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகிறான் என்று சொன்னால், நபியே நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த மலை வெடித்து போயிருக்கும், அந்த மலை பிளந்து போயிருக்கும். இப்படியாக மனிதர்களுக்கு நாம் பல உதாரணங்களை விளக்குகிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகிறான். அதே மாதிரி பாருங்க, இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு வஜாதத்துஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான மூமீன்கள் யார் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் நடுநடுங்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ் பெயர் கூறப்பட்டால் நடுங்குதா? இன்னவர அவுலியாக்களுடைய பெயர் கூறப்பட்டால் நடுங்குதா? முஸ்லிம் சமூகத்தை வந்திருக்கக்கூடிய நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? இன்னவர முஸ்லிம் சமூகம் எப்படி இருக்கிறது? ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் இந்த திருமறை திருக்குர்ஆனை கொண்டு போய் சேர்த்து விட்டோமா? முஸ்லிம் சமூகத்தை தாண்டி திருமறை திருக்குர்ஆனை கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம இருக்கிறோம். முஸ்லிம் சமூகத்துக்கு இன்னும் திருமறை திருக்குர்ஆன் முழுவதாக போய் சேர்ந்த மாதிரி தெரியவில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டாலே அவனுடைய உள்ளமெல்லாம் நடுங்கிரும். அவனுடைய வசனங்கள் எடுத்து ஓதப்பட்டதால் அவர்களுடைய ஈமான் எல்லாம் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாம அல்லாஹ்வின் மீது அவருடைய நம்பிக்கை தவக்கல் அதிகமாகும்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகிறான் என்று சொன்னால், அப்படித்தான் நம்முடைய இதயங்கள் இருக்கின்றதா? அப்படித்தான் திருமறை திருக்குர்ஆனை வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே நம்முடைய ஈமான் எல்லாம் அதிகரிக்கிறதா? நாம் அல்லாஹ்வின் மீது அதிகமாக நம்பிக்கை கொள்கிறோமா என்பதை ஒவ்வொரு சகோதரர்களும் நண்பர்களும் தாய்மார்களும் சிந்திச்சு பார்க்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கட்டத்திலே மக்காவில் என்னால் வாழ முடியவில்லை, நான் வேற பகுதிக்கு செல்கிறேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க போறாங்க. ஏன் போறாங்க? மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்புக்காகவா? அல்லாஹ்வை சரியான முறையிலே வணங்க முடியவில்லை, திருமறையை நல்ல முறையில ஓத முடியவில்லை, நல்ல முறையில மார்க்கத்தின் அடிப்படையில் அமல் செய்ய முடியவில்லை என்று அவர் போகிறார்கள். போகும்பொழுது வழியில யார் பார்க்கறாங்க? இப்னு தஹீனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நண்பர், இஸ்லாமிய மதத்திற்கு மார்க்கத்திற்கு வர்றதுக்கு முன்னால் வராத ஒரு நண்பர், இஸ்லாமிய மார்க்கத்தை சேராத ஒரு நண்பர் தான் இப்னு தஹீனா என்பவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை வழிமறித்து, எங்கே செல்லுகிறீர்கள்? நீங்கள் எல்லாம் வெளியே போக கூடாது, உங்களை யாரும் வெளியே போகவும் சொல்ல கூடாது, அந்த அளவுக்கு சிறந்த மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்க வாங்க மறுபடியும் மக்காக்கே வாங்கன்னு கூட்டிட்டு வராங்க. என்ன கண்டிஷன்? மக்கால அவர் நான் உங்களுக்கு அடைக்கலம் தர்றேன், நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு குறைசி மக்களுக்கு மத்தியில் அவர் போய் சொல்றார், என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் இவருக்கு அடைக்கலம் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் ஒரு குலத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார் இப்னு தஹீனா என்பவர். என்ன கண்டிஷன்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் திருமறையை ஓதினார்கள் என்று சொன்னால் மிகவும் சத்தமாக ஓதக்கூடியவர்களாக, மிகவும் அழகாக ஓதக்கூடியவர்களாக, மிகவும் ராகமாக ஓதக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் திருமறை திருக்குர்ஆனை ஓதினார்கள் என்று சொன்னால் அழுது விடுவார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்ட மாத்திரத்திலேயே அழுது விடுவார்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே திருமறையை ஓதிங்க, வீட்டுக்குள்ளேயே தொழுதுங்க, வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய அமல்லாம் செஞ்சுங்க, வெளியில யாரும் பார்க்கிற மாதிரி செய்ய வேண்டாம். மிகப்பெரிய அளவில் இருந்த குறைசி குஃபார்களுடைய அந்த உள்ளங்களை ஆடச் செய்தது, அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் அதிரச் செய்தது இந்த திருமறை திருக்குர்ஆன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சில நாட்கள் உள்ளேயே தொழுகிறாங்க, உள்ளேயே ஓதுறாங்க, உள்ளேயே வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டு வாசப்படியில சிட் அவுட் மாதிரி இருக்குமா இல்லையா, வாசல்ல முற்றத்துல போய் அவர்கள் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அங்க போய் தொழுக ஆரம்பிச்சிடறாங்க. அங்க போய் திருமறை திருக்குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிடறாங்க. மக்கள் எல்லாம் அலை மோதி கொண்டு அவர்களை பார்க்கிறார்கள். திருமறை திருக்குர்ஆனை ஓதுகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலே உணர்ச்சி வசப்பட்டு அழக்கூடியவர்களாக, அதை சத்தமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த மக்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் அந்த குறைசி குஃபார்கள் இந்த திருமறை திருக்குர்ஆனுடைய வசனங்களை நம்ம மக்கள் கேட்டுவிடக் கூடாது, கேட்டுவிட்ட இவர்கள் எங்கே பழைய கடவுள் கொள்கையிலிருந்து இஸ்லாமிய கடவுள் கொள்கைக்கு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைக்கு சென்று விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக இந்த திருமறை வசனத்தை கேட்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய அடைக்கலத்தை திரும்ப வாங்குங்கள் என்று சொல்லி இப்னு தஹீனா அவர்களுக்கு அவர்கள் தொந்தரவு செய்து
அந்த இப்னு தஹீனா அவர்கள் மீண்டும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த அந்த அடைக்கலத்தை பெறுகிறார்கள் என்று சொன்னால், திருமறை திருக்குர்ஆனை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஓதினார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக, அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்றைக்காவது நாம் திருமறை திருக்குர்ஆனை ஓதி நம்முடைய கண்ணிலே இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்திருக்கின்றதா? கவலை என்றால், கஷ்டம் என்றால், நஷ்டம் என்றால், நம்முடைய வீடுகளிலே மவுத் என்றால் நம்முடைய கண்களிலே பொலபொலன்னு கண்ணீர் வரும். திருமறை திருக்குர்ஆனை ஓதி என்றைக்காவது கண்ணீர் வந்திருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே இருக்கின்ற பொழுது தங்களால் எழுந்திருச்சு பணி செய்ய முடியாது, மக்களுக்கு தொலை வைக்க முடியாது என்ற இறுதி கட்டத்திலே அபூபக்கர் சித்திக் அவர்களை கூப்பிட்டு தொலை வைங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை ஆயிஷா அவர்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தொலை வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா வேற நபரை சொல்லுங்க, அபூபக்கர் சித்திக் அவங்களை கூப்பிட வேணாம். அவர்கள் திருமறை திருக்குர்ஆனை ஓதினார்கள் என்றால் அழுது விடுவார்கள், மக்களுக்கு எதுவுமே புரியாது, அவர்களால் தொலை வைக்க முடியாது, தொழுகையிலே அழுகை மிகைத்துவிடும் என்பதாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு திருமறை திருக்குர்ஆனோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்றி இருக்கிறார்கள். அவர் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து ஒன்றி இருக்கிறார்கள் என்று மட்டுமல்ல, அதே மாதிரி ஜுபைர் இப்னு முத்தீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், பத்ரு போரிலே பிடிக்கப்பட்ட அந்த கைதிகள் தங்களுடைய உறவினர்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த ஈட்டுத்தொகை நஷ்டஈட கொடுத்து கூட்டிட்டு போலான்னு சொல்லி வர்றாங்க. வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ரீபுடைய வேளையிலே தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 52வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 35வது வசனத்தை ஓதுகின்றார்கள். இவர்கள் தாங்களாக பிறந்து விட்டார்களா அல்லது இவர்கள் படைக்கப்படவில்லையா என்ற போன்ற ஒரு கருத்துப்படக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருமின்றி தாமாக இவர்கள் பிறந்து விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாக இருக்கிறார்களா அல்லது வானமும் பூமியும் இவர்கள் படைத்தார்களா, இவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் இவர்கள் இருக்கிறதா, அதற்கு இவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று பொருள்படக்கூடிய அந்த தூர் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்ட மாத்திரத்திலேயே கைதிகளை ஈட்டுத்தொகை கொடுத்து கூட்டிட்டு போக வந்தவர் திருமறை திருக்குர்ஆனுடைய வசனத்துக்கு கைதியாயிறார். சில காலங்களுக்கு பின்பு என்னை இந்த திருமறை திருக்குர்ஆன் வசனங்கள் தான் ஈர்த்தது என்று சொல்லி அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவக்கூடிய சம்பவத்தை எல்லாம் நம்ம ஹதீஸ்ல பாக்கிறோம். சொன்னா மறுமையிலே திருமறை திருக்குர்ஆனை அறிந்தவர்களுக்கு அதிகமாக பதவிகள் உண்டு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். திருமறை திருக்குர்ஆனை ஓதுனா எப்படி அதிகமா பதவி கிடைக்கும்? திருமறை திருக்குர்ஆனை அங்கிருந்து அப்படியே ஓதிட்டே வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க ஓதிட்டே வர்றீங்களோ அந்த அளவுக்கு சுவனத்தில் இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? 2 சூறாக்கள் 3 சூறாக்களோடு நம்முடைய காலமே முடியக்கூடிய நிலைமையில இருக்குது. 2 வரியில் இருக்கக்கூடிய 3 வரி 4 வரியில் இருக்கக்கூடிய ஒரு 4 சூறாவை மனனம் செய்துவிட்டு காலம் பூரா அதை வைத்தே கொண்டே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்த ஒரு நிலைக்கு நாம போறதில்ல. எத்தனையோ ரமலான் வந்திருக்குது நம்முடைய வாழ்க்கையில, ஆனா ஒரு ரமலான்லயாவது ஒரு சூறா அதிகமா இருக்குது, இன்னொரு ரமலான்ல இன்னொரு சூறா அதிகமா இருக்குது. பல ரமலான்களை நாம் சந்தித்திருக்கிறோம். நாம் பக்குவப்பட்டிருக்கிறோமா? இந்த திருமறை திருக்குர்ஆன் ரமலானிலே இறங்கியது என்று நாம் பெருமையாக பேசுகிறோம். இந்த திருமறை திருக்குர்ஆன் ரமலான்ல இறங்கிய காரணத்தினால்தான் நான் நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியதற்காகத்தான் நம்ம நோன்பை வைக்கிறோம். அப்ப இந்த திருமறை திருக்குர்ஆன் எத்தனையோ மக்களை வென்றெடுத்திருக்கிறது, எத்தனையோ மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஆட்டி அசைத்திருக்கிறது, இஸ்லாம் அல்லாத மக்களை எல்லாம் அசைத்து பார்த்திருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த திருமறை திருக்குர்ஆனை எந்த அளவுக்கு படித்திருக்கிறோம்? ஒரே ஒரு சூரா, குர்ஆனில 30 வசனம் இருக்கக்கூடிய ஒரு சூரா, தபாரக்கல்லதி பியதில் முல்க் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூறாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை அது அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும், வாதாடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் குர்ஆனை படித்து அதன்படி வாழ்ந்தவர்களையும் குர்ஆனை மறுமையில கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு சூரா அல் பக்ராவும் சூரா ஆல இம்ரானும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை அவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக போட்டி போடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அன்னை உம்மு ஐமான் ரலியல்லாஹு அவர்களை பார்க்க போறாங்க. யார் இவங்க? உம்மு ஐமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாயார். அவர்களை போய் பார்க்கறாங்க ஆறுதலுக்காக. போனா அந்த அம்மையார் அழுகிறாங்க. அந்த அம்மையார் மிகப்பெரிய அளவில் அழுகிறாங்க. போன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அவங்களும், அன்னை அவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டதை நினைத்து அழுகின்றீர்களா என்று கேட்கின்ற போது, இல்லை, அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்காக வரக்கூடிய அந்த வஹி நின்று விட்டது, அந்த இறை தொடர்பு நின்று விட்டது என்பதற்காக அவர்கள் வருத்தப்பட்டு அழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அழுகையை
அந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் எல்லாம் அழுதிருக்கிறார்கள். நாம இன்றைக்காவது திருமறையை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? திருமறையை பற்றி படித்திருக்கிறோமா? அதை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு லம் யகுனில்லதீன கஃபரு என்ற சூராவை உங்களுக்கு ஓதி காட்ட அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் என்று சொல்லுகிறார்கள். உடனே உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் என் பெயரை கூறினானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே உபை காஃப் ரலியல்லாஹு அவர்கள் உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள் சந்தோஷத்தின் காரணமாக. எந்த அளவுக்கு அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தரஜாவில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே இருக்கிறார்கள், மிகப்பெரிய அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் திருமறை திருக்குர்ஆனை அவர்கள் அந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு திருமறை திருக்குர்ஆனை ஓதுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, திருமறை திருக்குர்ஆன் உங்களுக்கு தானே இறக்கப்பட்டிருக்கிறது, நான் ஓத வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அடுத்தவர்கள் ஓதுவதை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். உடனடியாக இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தை எடுத்து ஓதிக்கொண்டே வருகிறார்கள். ஓதிக்கொண்டே வருகின்ற பொழுது 41வது வசனத்தை ஓதுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு போதும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அந்த திருமறை திருக்குர்ஆனுடைய வசனம் அவர்கள் கண்ணீர் வர வைக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இரவு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதிக நேரம் நின்று இரவு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், திருமறை திருக்குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையிலே நின்று திருமறை திருக்குர்ஆனை ஓதி அவர்கள் அழுகிறார்கள். அவர்களுடைய தாடியெல்லாம் நனைந்து விடுகிறது, அவர்களுடைய மடியெல்லாம் நனைந்து விடுகிறது, அவருடைய இருந்த இடமெல்லாம் நனைந்து விடுகிறது என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் எப்படிப்பட்ட அளவிற்கு இந்த திருமறை திருக்குர்ஆன் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட திருமறை திருக்குர்ஆனை நாமும் கையிலே வைத்திருக்கிறோம். அது போன்ற ஒரு தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எந்த விஷயத்தை கேட்டோமோ அந்த விஷயத்தின் அடிப்படையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.